ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MFI இன்ஃபோ இன் தமிழ். நான் உங்கள் டம்டம் பெருமாள். இல்லைனா டம்டம் பெருமாள் அப்படி ஒரு பேரா அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். இது வந்து சும்மா எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நேமோடு வந்து மீட் பண்ணுவேன். அதை பெருசாக எதுவும் கண்டுக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா MFI இன்ஃபோ, அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் இன் தமிழ். இதில் மேனுஃபேக்சரிங் பற்றின விஷயங்கள், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அவங்க யூஸ் பண்ணுற மிஷினரிஸ், ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி, பசங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தமிழ்லேயே வீடியோஸ் போட போகிறேன். வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தா நீ ரொம்ப பேச. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் கண்டிப்பாக நாலேஜ் நீங்கள் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை மேனுஃபேக்சரிங் ஃபீல்டை பற்றி நாலேஜ் வளர்த்துங்கிற ஆசைப்படுற எல்லாருமே நம்ம வீடியோஸை பார்க்கலாம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஓகேங்க, நம்ம சேனலோட இன்ட்ரோ முடிஞ்சு அடுத்து டுடே டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். மேனுஃபேக்சரிங்கை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியலை ஹியூமன் லேபர்ஸு, டூல்ஸு, மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸு, கெமிக்கல் ப்ராசஸ்ஸு ஆர் அதர் ப்ராசஸில் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றினா அதுதாங்க மேனுஃபேக்சரிங். நேச்சுரலாக நம்ம கிடைக்கிற பொருளை தவிர்த்து மற்ற எல்லா பொருளுமே மேனுஃபேக்சரிங் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்கிது. சரி வாங்க, இப்போ அடுத்து நம்ம ரா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம் இல்லையா. இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் என்னென்னா மூலப்பொருள். ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருள்கள் தான் ரா மெட்டீரியல் என்ன நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி ஆர் சில மேனுஃபேக்சரருக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். நேச்சுரலாக கிடைக்கிற திங்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ரா மெட்டீரியலாக எடுத்துக்குவாங்க. இல்லை மேனுஃபேக்சரருக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கம்பெனியோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் இவங்களோட ரா மெட்டீரியலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, வுட்டை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியை எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வுட்டு தான் அவங்களோட மெயின் ரா மெட்டீரியலாக இருக்கும். அந்த வுட்டு வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிரும். இப்போ ஆர்கானிக் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரா மெட்டீரியல் ஒரு நேச்சுரல் திங்ஸாக தான் இருக்கும். இது ஒரு டைப்பான ரா மெட்டீரியல். இது வேறு ஒரு டைப்பான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஒருத்தவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு இன்னொருத்தவங்களோட ரா மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிம்பிளாகவே பார்ப்போம். இப்போ நம்ம டைலரிங் ஷாப் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு போவோம். துணி வந்து ஆல்ரெடி வேறு எங்கேயா நம்ம வந்து வாங்கியிருப்போம். அப்போ அந்த துணி வந்து வேறு ஒருத்தவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. ஆனால் இந்த டைலரிங் சென்டரோ இல்லை தையக்கடைக்காரருக்கோ பார்த்தீங்கன்னா அதுதான் ரா மெட்டீரியல். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு இங்கே வந்து ரா மெட்டீரியலாக மாறி இருக்குது. அப்போ ரா மெட்டீரியலுங்கிறது ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கூட இருக்கலாம். அது எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாத ஒரு பொருளை கூட உங்கள்கிட்ட வரலாம், இல்லை நேச்சுரல் பொருளாக இருக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நேச்சுரல் திங்ஸாகவும் இருக்கலாம், மற்றவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாத ஒரு மெட்டீரியலாக கூட நம்ம கைக்கு வரலாம். அப்போ ரா மெட்டீரியலுங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்க, இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து மேனுஃபேக்சரிங் உள்ள டைப்ஸை பற்றி பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங்கை ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இப்போ இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு கீழே 5 டைப்ஸாக வந்து மேனுஃபேக்சரிங்கை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா கஸ்டம் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், இன்டர்மீடியட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், கண்டினியூஸ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், மாஸ் கஸ்டமைசேஷன், இந்த மாதிரி 5 கேட்டகரியில் வந்து மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதுலேயே வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்பேட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு, டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு, ஜாப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், கண்டினியூஸ் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங், பேட்ச் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸாக வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸையும் பிரிச்சிருக்காங்க. இது தவிர்த்து லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து வரப்போகிற வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம வந்து இன்ட்ரோ பண்ண போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமரங்கிள். இந்த பூமரங்கிள் யார் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் யூடியூப்பில் கலக்கிக்கிட்டு இருக்க, நிறைய பேரை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க நம்ம பரிதாபங்கள் டீம் தான்
இந்த பூமரங்கில் அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்குனாங்க. இந்த கேரக்டர் தமிழ்நாட்டில் பெருசாக ரீச் ஆகி இப்போ அட்வைஸ் பண்ணுற எல்லாரையுமே பூமரங்கில் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பூமர் அங்கிள். எஸ். கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? இதே மாதிரி நம்மக்கிட்டையும் ஒரு பூமரங்கில் இருக்கார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு அட்வைஸ் பண்ணுவாப்புல. மக்களே பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு நல்லது சொன்னோம்னா இவன் நம்மளை பூமருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டேன். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் நம்ம மேனுஃபேக்சரிங்கை பற்றி ஒரு அட்வைஸ் சொல்லலாம் மக்களுக்கு. வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருள் கூட நிறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கடந்து நிறைய பேரோட உழைப்பில் தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அதை முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்குங்க. அளவுக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி அதை முழுமையாக யூஸ் பண்ணாமல் ஓல்டு திங்ஸில் போட்டாங்க. அந்த திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி உள்ள நிறைய பேரோட உழைப்பையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு, அது யூஸ் பண்ண நிறையா ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி பொருட்களை வாங்குங்க. அளவுக்கு அதிகமான பொருட்களை வாங்கி தயவு செஞ்சு பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உலகத்தோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் வந்து அதிகமாகும். ப்ளஸ் உங்களுக்கும் மணி வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளோட பர்பஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் முழுமையாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதோட அப்டேட்டாக ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது நல்லா இருக்கும்போது இந்த பொருள் தூக்கி போட்டு அடுத்த பொருளை வாங்காதீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய அட்வைஸு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஒரு வழியாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு ரெக்வஸ்ட்டு. சொல்லிட்டு கிளம்பு. எங்கள் MFA டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான். அந்தளவுக்கு இப்போ தான் நாலேஜ் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சீனியர்ஸ்ட்டை அப்புறம் ஆன்லைனில் படித்து இல்லை ஏதாவது புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் வந்து வீடியோஸ் போடுவோம். அதில் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை மாற்றிக்கிறோம். ஏன்னா சொல்லிக் கொடுக்காம கூட இருக்கலாம், ஆனால் தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எங்கள் டீம் ரொம்பவுமே கவனமாக இருக்குது. பை பை.